மகளின் மருமகளை அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சூடாமணிக்கும் நவீனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியார் பேசியிருப்பாங்க. இதனால் சூடாமணியோட அம்மா அப்பாவும் பார்த்திங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சூடாமணிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி துளசியை வந்து டேரெக்டாக சூடாமணிக்கிட்ட போய் கேட்குறாங்க, உனக்கு நவீனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ ஏன் நான் இஷ்டம் இல்லைன்னு எல்லாக்கிட்டையும் போய் சொல்லணும், அதான உன் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அப்படி தான் நினைக்கல, நவீன் வந்து இந்த வயசுலேயே நல்லா சம்பாதிக்கிற பையன், அதுவும் இல்லாமல் நல்லா செட்டிலாக இருக்காரு, அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருப்ப, ஆனால் உனக்கு வந்து பிடிக்காத மாதிரி இருந்த, அதனால தான் உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையோ என்னமோன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு சூடாமணியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் துளசி பார்த்திங்க அப்படின்னா போய் நவீன் கிட்ட பேசுகிறாங்க. சூடாமணி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், சரி இதை நீங்கள் அபிராமி நாச்சியார்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி வந்து இல்லை நான் போய் இதை சொன்னேன் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாலாம் நான் தான் வந்து அவங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு துளசி வந்து நவீன் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, யாரும் வந்து தடுக்க முடியாதனால என்கேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சூடாமணிக்கும் நவீனுக்கும் நடக்க போகுது. ஆனால் நவீன் அந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்து துளசியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவார். ஸோ அப்போ அபிராமி நாச்சியார் நவீனை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.